Hi boys and girls, ladies and gentlemen, you're all watching. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்ததான் எந்த படங்கள்லாம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ, வினோத் சுகுமாரன். நம்ம ஷோல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் விஜய் ஆண்டனியோட நடிப்புல சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு சில வாரங்களை வந்து கடந்து போஸ்ட்போன் செய்யப்பட்டு ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடின ஒரு மூவி அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். சக்தி திருமகன் சூப்பரான ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து அட்டகாசமான ஒரு படமாக வந்து இப்பயும் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 கோடி கலெக்ஷன் கிடைச்சது. செகண்ட் டே கலெக்ஷன் ₹1.25 கோடி, தேர்ட் டே கலெக்ஷன் ₹1.5 கோடி. இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. அதன் காரணமாக ஒன் வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6,10,00,000 கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக சக்தி திருமகன் திரைப்படம் நம்ம ஷோல அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. தெலுங்குல மட்டுமே இந்த படத்துக்கு கிடைச்ச கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹90 லட்சம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்ததான் எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் நடிப்பில் சதீஷோட இயக்கத்தில் கிஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரியே மக்கள் மனசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்து கிடைச்சிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 9 லட்சம், 85 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருந்தது. ஒட்டுமொத்தமான கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு கிஸ் திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3.25 கோடி கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக கிஸ் திரைப்படம் நம்ம ஷோல அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ஒரு சில பேனருக்கு கீழே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, அந்த பேனர் தான் முக்கியம். அப்படி நீலம் ப்ரொடக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா தண்டக்காரண்யம் அப்படின்ற ஒரு படம் கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு இந்த படத்தை இயக்கிய அதியன் ஆதிரை அவர் தான் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருந்தாரு. நல்ல வரவேற்பு மக்கள் இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம், 25 லட்சம், 60 லட்சம். இந்த மாதிரி கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நோக்கி போயிட்டு இருந்தது. அதன் காரணமாக ஒட்டுமொத்த கலெக்ஷன் தண்டக்காரண்யம் திரைப்படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,15,00,000 கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் தண்டகாரண்யம் திரைப்படம் நம்ம ஷோல ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த ஒரு மூவி டீசென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க. படையாண்ட மாவீரா அப்படின்ற டைட்டில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட இயக்குனர் நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமன். இதுக்கு முன்னாடி நிறைய படத்தை வந்து இயக்கியிருக்காரு, நிறைய படங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் ரெண்டுத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு கௌதமன். ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து மக்கள் இருந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம். இந்த மாதிரி ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் வந்து மக்கள் இருந்து கிடைச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹31 லட்சம் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷன் படையாண்ட மாவீரா திரைப்படம் நம்ம ஷோல பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னி சிவலிங்கம் இவரோட இயக்கத்தில் பல்டி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் வந்து ஓஹோன்லாம் பண்ணாமல் ரொம்ப டீசென்ட்டான ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேன் நிகம். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ பார்த்தவங்க பல பேர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சாந்தனு பாக்கியராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் செல்வராகவன் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மலையாளம் மற்றும் தமிழில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மலையாள படத்துக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த திரைப்படத்துக்கும் நல்ல வரவேற்பு வந்து கொடுப்பாங்களா, ஒரு ஹிட் கேட்டகரியில் வந்து இந்த படம் வந்து ஜாயிண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அடுத்ததா சுப்பிரமணியன் ரமேஷ்குமாரோட இயக்கத்தில் ரைட் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து எப்போ எடுத்தாங்க எப்போ முடிச்சாங்கன்னே தெரியல. திடுப்புன்னு நாங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன். இவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தரமான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரைட்னு சொல்லி டைட்டில் வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்செப்டை வச்சு இந்த படத்தில் வந்து மிரட்டி இருக்காங்களாம். ஸோ த்ரில்லரான ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு
த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திரைப்படம் தரமான ஒரு திரைப்படமாக இருக்கும்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தவங்க ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு இது வரைக்கும் பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது, எந்த லிஸ்ட்டில் வந்து ஜாயின்ட் ஆக போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அடுத்ததா ஏபி அர்ஜுன் இவரோட இயக்கத்தில் தெலுங்கு திரைப்படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஆவரேஜான ரெஸ்பான்ஸாக வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க, தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் வந்து பிடிக்கிறதுக்காக கமர்ஷியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து விரும்புவாங்கன்றதுனால அது சம்மந்தப்பட்ட படத்தை தான் தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தை வந்து டப் பண்ணி இங்கே வந்து தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் மலையாள திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து விரும்புகிறாங்களா விரும்ப மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனால் தமிழில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தெலுங்கு படங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேஸ் பண்ணி தான் வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் கிஸ் மீ இடியட் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் இந்த ஸ்ரீலீலா. எஸ், இங்கே வந்து ஒரு படத்தில் வந்து குத்தாட்டம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்றது பல பேரோட நம்பிக்கை. இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது, மக்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிக்குமா பிடிக்காதா, தமிழ் மக்களுக்கு முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஜெயனோட நடிப்பில் டோர் நம்பர் 420 அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து எல்லாருமே வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா டைட்டில் தான் பயங்கரமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. பெரிய பட்ஜெட் மூவிக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. எந்த டைட்டில் வச்சாலும் சரி மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைட்டில் வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க, மனசில் வந்து போட்டு புதைச்சி வச்சிருவாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் லோ பட்ஜெட் அப்படின்ற மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் தாங்க. இந்த இம்ப்ரெஷனை மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் ஓகே நல்லா இருந்தாலும் கேட்சியாக இருந்தாலும் மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்குமா பிடிக்காதா. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் என்னமோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. லோ பட்ஜெட் கேட்டகரியில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஐயா இருக்க போதா லோவாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லோ பட்ஜெட் கேட்டகரியில் பனை அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ஃபேஸஸ்க்குலாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, மக்கள் மனசில் ஒரு இடம் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். நம்ம ஷோல ரொம்ப நாளாக இந்த படத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நேச்சுரலாகவே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. ஃபைனலாக அக்டோபர் 1 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த படத்துக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா காந்தாரா 2 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ போட்டுட்டு 2 படம் வந்து சக்கப்போடு போட போகுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இட்லி கடைக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம அருண் விஜய் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3-4 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த திரைப்படத்துக்கு நம்ம டீம் சாராக வந்து வாழ்த்துக்களை வந்து கன்வே பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 1 இட்லி கடை இஸ் ஃபைனலி ஆன் தி வே. நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. சினிமா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து உருவாகுது அப்படின்னா அதோட செகண்ட் பார்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டியை வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ லீடு வச்சு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டியை வந்து முடிப்பாங்க. அப்படி காந்தாரா அப்படின்ற ஒரு படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதோட அடுத்த அத்தியாயத்தை வந்து உருவாக்கி முடிச்சிட்டாங்க. அக்டோபர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1 அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட லீட் கேரக்டர் ரிஷப் ஷெட்டி. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த். ரீசெண்டாக வந்து மதராசி திரைப்படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ஜெயராம் சார் வந்து பட்டை கிளப்பியிருக்காராம். படம் வந்து ரிலீஸ் ஆக போது விஷுவல்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேன் இண்டியா லெவலில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இட்லி கடைக்கு போட்டியா இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இட்லி கடை ஜெயிக்குமா காந்தாரா ஜெயிக்குமா அப்படின்றத அக்டோபர் 2 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தெரிஞ்சிடும்.
அடுத்ததா தளபதியோட இயக்கத்தில் துச்சாதனன் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை எப்போ எடுத்தாங்க எப்போ முடிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 1ஆம் தேதி இட்லி கடை, 2ஆம் தேதி காந்தாரா, அடுத்தது இந்த திரைப்படம். ஸோ 3 படமும் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ரிலீஸ் ஆகுது. 3ஆம் தேதி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட டீம். ஸோ லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து என்ட்ரியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத 3ஆம் தேதி பார்த்துடலாம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு சில டேரக்டரோட பேரை சொன்னாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வந்து வர ஆரம்பிச்சிடும். நடிகர்களோட பேர்லாம் நமக்கு தேவையே இல்லை, அந்த டேரக்டரோட ஒருத்த பேர் போதும், படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் ராம். இவரோட இயக்கத்தில் 7 கடல் 7 மலை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பறந்து போ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சக்கப்போடு போட்ட ஒரு படமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்தது. மக்கள் மனசில் ஒரு இடத்த வந்து பிடிச்சிது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். பல கஷ்டங்களை தாண்டி, பல மின்னல்களை தாண்டி ஃபைனலாக வந்து ரிலீஸ் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 25th அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவின் பாலி, சூரி, அஞ்சலி, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வாட்டி குறி தப்பவே தப்பாக தான் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக நிலைச்சு நிற்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 25th 7 கடல் 7 மலை இஸ் ஆன் தி வே. கலையரசன் தங்கவேல் இவரோட இயக்கத்தில் ரியோ ராஜோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது. டைட்டிலே செம சூப்பராக இருக்குல்ல. ஆஹா, ஆண்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட் ஓரியன்ட் மூவி மற்றும் ரியோ ராஜோட நடிப்பு வந்து பட்டை கிளப்பியிருக்காராம். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காராம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி பல பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 31st அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீம் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரியோ ராஜோட நடிப்பில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி ப்ரொமோஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத அக்டோபர் 31st பார்த்தா தெரிஞ்சிடும். சுதா கங்கராவோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்து விறுவிறுப்பாக வந்து உருவாகிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. பொங்கல் ரேஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ப்ரொமோஷனாக லைட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான் வந்து நம்ம தளபதியோட கடைசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் ஜனநாயகன். ஸோ அந்த திரைப்படத்துக்கு போட்டியே இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏதோ சரியில்லையே, பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பயே வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொமோஷன் மட்டும்தாங்க பண்ணுறாங்க. பட் பராசக்தி அப்போ ரிலீஸ் ஆகுது. ஜான்வரியோட எண்டில் வரும், இல்லைனா பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து இன்ஃபர்மேஷனாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு வந்து தெரியல. இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, நெக்ஸ்ட் ரவி மோகன் நடிக்கிறாரு, அதர்வாவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு. சுதா கங்கராவோட இயக்கத்தில் இந்த படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டேட் கிடைச்சோன்னா எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். இந்த வருஷம் யாருக்கு அமோகமான ஒரு வருஷமா இருந்ததோ இல்லையோ, நம்ம ரவி மோகன் இருக்காரு பார்த்தீங்களா, ஜெயம் ரவி, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருஷமா வந்து அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய சோதனைகளை வந்து கடந்து இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அவரோட வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜெயம் ரவி. ப்ரொடக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக சைன்லாம் வந்து போட்டிருக்காரு நம்ம ரவி மோகன். அவரோட நடிப்பில் கராத்தே பாபு அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திரைப்படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது பல பேர் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள். நம்மளும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போது, நம்ம ஜெயம் ரவி கெரியரில் முக்கியமான ஒரு படமாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பராசக்தி திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருக்காராம். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காராம். 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன் வந்து லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டேட் கிடைச்சுன்னா அப்டேட் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஹையஸ்ட் ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூர்யா சார் வந்து மென்ஷன் பண்ணலாம். அவரோட பேரும் சரி, அவரோட புகழும் சரி, அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்குது. ஆனால் அவரோட படங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி போல. அது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஆனால் அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடச்சி தூக்கி போடுறதுக்காக ஒரு படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியோட ஒரு பேர் இருக்குது அப்படின்னா சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவர் ப்ளஸ் சூர்யா சார் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சமாக வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஜான்வரி
ஜான்வரி மந்த் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா டிசம்பர் மாதமே படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்டேட் வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கருப்பு திரைப்படத்துக்கு ஐப் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. த மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இந்த படம் டாப்பில் இருக்குது. அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக வந்து மாறி இருக்காரு. ப்ராமிசிங் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அன்போட அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவர் நடிப்பில் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் சரி இட்டு, அவரோட டேரக்ஷனை படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் இட்டு அப்படின்னு சொல்லி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். அடுத்ததா எல்ஐகே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் அக்டோபர் 17 அன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவன். அவரோட கனவு திரைப்படம் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு, ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த கனவு திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காகவே பல ஆடியன்ஸ், ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 17 ஏகப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு போட்டியா எல்ஐகே ரிலீஸ் ஆக போகுது. தனிச்சு நிற்குமா, வெற்றி வாகை சூடுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்ஐகே திரைப்படத்துக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். சும்மா நெத்தி பொட்டிலிருந்து கால் கட்டவரல் வரைக்கும் நாச்சு. லைக் ஓகே, லைக் தீபாவளி ரேஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்களோட படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து காலகாலமாக இருந்த ஒரு நடைமுறை. ஆனால் இப்போ வந்து காலம் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோட படம்லாம் நிறைய வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கால மாடர்ன், தட் இஸ் பைசன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்ஐகே வந்து ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் டீசல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரேஸில் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கு. எஸ், ஹரிஷ் கல்யாணோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமிங்கான ஒரு ஆக்டர் நம்ம பார்த்துருக்கோம், லவர் பாயாக பார்த்துருக்கோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரியான கதை காலத்தில் வந்து நடித்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முழுக்க சண்டை காட்சியில் வந்து நடித்து ஒரு படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு நம்ம ஹரிஷ் கல்யாண். இந்த திரைப்படம் பட்டை கலப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷுவல்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் மனசில் இவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்குமா, தட் இஸ் ஆக்ஷன் ஹீரோப்பா இவரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இவருக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளி ரேஸில் இந்த படமும் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக வேகமாக ஓடிட்டு இருக்கு. என்ன நேர்களே, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் இப்போ இங்கே கிளம்புறேன். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye, see you, take care.